அறுத்துப்பட்டியோட அழகு தெரியுமா? இதை உடுத்தும் போது உள்ள கம்பீரம் எப்படி இருக்கும்னு சொல்லித்தரேன். என்னோட ஸ்டைல ஃபாலோ பண்ணிக்கிங்க. அறுத்துப்பட்டி எப்போதுமே காட்டன்ல தான் நம்ம செலக்ட் பண்ணணும். பாலிஸ்டர் இருக்கும் மார்க்கெட்ல, அதை நாம சூஸ் பண்ணக்கூடாது. சிங்கப்பூரோடது நல்லா இருக்கும், துபாயில வாங்கினாலும் நல்லா இருக்கும். எல்லாரும் அறுத்துப்பட்டியை சாரியில தான் வேர் பண்ணுவாங்க. நான் சாரி இல்லாததுனால ஜஸ்ட் பெல்ட்ல உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ காட்டன் துப்பட்டியில நாம மாதிரி எடுத்துக்கலாம். இப்படி போடும்போது ரைட் சைடில் சின்னதாக வச்சுங்க, லெஃப்ட் சைடு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஜஸ்ட் இப்படி கொஞ்சமாக வச்சுங்க. வேர் பண்ணிட்டு கேப் போட்டால் கூட உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும், ஏன்னா கீழே விழாது. அறுத்துப்பட்டியை ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் இருக்கும், உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டிச்சஸை பிடிச்சிட்டு அவங்களுடைய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி, கட்டையாக இருந்தாக்கா இப்படி ஃப்ரண்ட்ல நம்ம மடக்கிக்கணும், நெட்டையாக இருக்கீங்க அப்படின்னா இப்படி. ஸோ ஸ்டிச்சஸை பிடிச்சி நம்ம இதை பர்ஃபெக்டாக வச்சு ஜஸ்ட் 1 2 பண்ணிட்டு நம்மளுடைய லெஃப்ட் சைடில் இப்படி சொருவிக்கிங்க. சொருவிட்டு இப்படி கீழே சீக்கிது இல்லையா, அதை ஃபுல்லாகவே இப்படி தூக்கிக்கிங்க. ஓகே பண்ணிட்டிங்கன்னா இது நமக்கு தெரியும் நடக்கிறதுக்கு எவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது மாதிரி வச்சுட்டு இதை ஃபுல்லாக நீட்டாக நம்ம பண்ணிக்கணும். அண்ட் இதை கரெக்டாக வச்சுட்டு நம்மளுடைய லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, லெஃப்ட் சைடில் இது இங்கே இது மாதிரி பின்னோ ப்ரூச் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் இந்த இடத்துல லாக் பண்ணிக்கிங்க. ஸோ இதை பிடிச்சிட்டு நாம் இதை இப்படி பண்ணிட்டோம். இதை இப்படி இருக்கு இல்லையா, நம்ம பர்ஃபெக்டாக இப்படி வச்சுட்டு சுருக்குறோம் பாருங்க, இதில் தான் அந்த கெத்து இருக்குது. பிடிச்சி இதை பர்ஃபெக்டாக இப்படி வச்சுட்டு நாம் இப்படி பிடிச்சிக்க வேண்டியதுதான். ஸோ அந்த கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதை சுருக்கிக்கிங்க அண்ட் இதை பிடிச்சிக்கங்க. இவ்வளவுதான். இதுல என்ன கஷ்டம் இருக்கு? இனிமே வரப்போற கல்யாணத்துக்கு எட்ரி புர்காவன்னு சொல்லாம எட்ரி துப்பட்டியன்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க.